தேவ பிள்ளைகளே, 2024 சவால்கள் நிறைந்த ஒரு வருடமாய் காணப்பட்டது. எத்தனையோ சவால்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ முறை கைவிடப்பட்ட நிலைமைகள், பாடுகள், பலவீனங்கள், வேதனைகள், எல்லாவற்றின் மத்தியிலும் நாம் அதை கடந்து வந்திருக்கிறோம் என்றால் அது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்ததினால் மாத்திரமே. ஹல்லேலூயா. அப்போது அப்பா என்னோடு இருந்தார் என்று சொல்கிறவர்கள் கரங்களை தட்டி, நீங்க என்னோடு இருந்ததுனால தான், நீங்க என்னோடு கூட இருந்ததுனால தான் நான் கடந்து வந்தப்பா. இன்றைக்கு இந்த நாளில் உங்க சன்னிதானத்தில் வந்து நிற்கிறேன். நீ என் கூட இருந்ததுனால, அப்பாவாக அம்மாவாக இருந்து என்னை நடத்தினதுனால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடித்து அவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்த உபகாரங்களுக்காக நீங்கள் அவருக்கு என்ன கொடுக்க முடியும்? இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்தாலும் ஈடாகாது. ஏன்னா எல்லாம் அவர் கொடுத்தது இல்லையா? நமக்குன்னு என்ன இருக்கிறது? எல்லாம் அப்பா கொடுத்தது. அப்போ நாம் என்னத்தை கொடுக்க முடியும்? நம்மக்கிட்ட ஒன்று இருக்கிறது என்றால் அது ரட்சிப்பின் பாத்திரமாகிய நம்முடைய இருதயம். அல்லேலூயா. 2 கரங்களையும் உயர்த்தி கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் அப்பா என்று சொல்லி எல்லாரும் கண்ணீரோடு அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? நம்ம கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தால் அதுவே ஆண்டவருக்கு நாம் படைக்கிற மிகப்பெரிய காணிக்கை. கண்ணீரோடு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன் நான். எல்லாரும் கைகளை அசைத்து அப்பா, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அனாதையாய் அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அணைத்தீர். கைகளை அசைத்து அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. வெளியில் இருக்கிற எல்லாரும் எழுப்பி நின்று கைகளை அசைத்து அப்பாவை ஆராதனை செய்யுங்க. ராஜா உமக்கு எதிராய் வந்த சூழ்ச்சிகளை, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. பிசாசு எத்தனையோ சூழ்ச்சிகளை கொண்டு வந்த போது கர்த்தர் முறியடித்தார். எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே அப்பா, எல்லா நிலைமையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. கைகளை அசைத்து அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு. பாடுகளை சுமந்து செல்ல, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. எத்தனையோ சோதனைகள் மத்தியில் கர்த்தருக்காக வாழ துணை செய்தியா. கைகளை அசைத்து அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நன்றி, அப்பா ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாள் குறைவில்லாமல், ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி இந்த வருடம் எல்லாம் குறைவில்லாம போஷித்தீங்களேப்பா.
உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். உலகத்தில் எத்தனையோ மக்கள் பிளாட்ஃபார்ம்ல உறங்கும் போது என்னை காத்தீரே. கைகளை அசைத்து நன்றி நன்றி ராஜா உமக்கு நன்றி. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன் நான். எல்லாரும் ரெண்டு கரங்களையும் உயர்த்தி சொல்லுவோமா? உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. கைகளை தட்டி எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா?